கேள்வி எண் 9. அந்தியோகியா சபை தீர்க்கதரிசிகள் போதகர்களிலே ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட இவனும் ஒருவன். மனாயின் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 10. சில காலம் நீ குருடனாயிருப்பாய் என்று கடிந்து கொள்ளப்பட்ட மாய வித்தைக்காரன் வாழ்ந்த இடம் பாப்போ பட்டணம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 11. பவுலும் பர்னபாவும் தேவர்களென்று எண்ணி ஜனங்கள் அவர்களுக்கு பலியிட இங்கே முற்பட்டார்கள். லீஸ்திரா. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 12. அனனியா பவுலை இவனுடைய வீட்டிலே சென்று சந்தித்து கைகளை வைக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டான். யூதா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள் வரை. கேள்வி எண் 13. பவுலும் பர்னபாவும் விருத்த சேதனம் குறித்து அப்போஸ்தலரை சந்திக்க எருசலேம் வருகிற வழியில் புறஜாதியார் மனந்திரும்பின செய்தியை இங்கே அறிவித்தார்கள். பெனிகே சமாரியா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. கேள்வி எண் 14. பிலிப்பி பட்டணத்தில் பவுல் இவர் வீட்டிலே தங்கினான். லீதியாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி எண் 15. அத்தேனை பட்டணத்தில் சிலர் பவுலை இவ்வாறு அழைத்து அவன் பேசும்படிக்கு மார்ஸ் மேடைக்கு கொண்டு போனார்கள். வாயாடி என்று அழைத்து. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 16. பவுலை விசாரணை செய்ய மனதில்லாதிருந்த அதிபதி கல்லியோன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி எண் 17. இந்த பிரதான ஆசாரியனின் 7 குமாரர் அசுத்த ஆவியை துரத்த முற்பட்டு அதனால் மேற்கொள்ளப்பட்டார்கள். ஸ்கேவா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி எண் 18. இங்கே பவுல் பிரசங்கிப்பதை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபன் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான். துரோவா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் வரை. கேள்வி எண் 19. பவுல் எருசலேமில் கட்டப்படுவான் என்று அகபு தீர்க்கதரிசனம் சொன்ன இடம் செசரியா. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரை. கேள்வி எண் 20. பவுல் ஞான திருஷ்டி அடைந்த பட்டணம் எருசலேம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 21. பிரதான ஆசாரியன் இவன் மூலமாக பேலிக்ஸிடம் பவுலுக்கு எதிராக பிராது பண்ணினான். தெர்த்துல்லு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. கேள்வி எண் 22. நியாய தீர்ப்பையும் குறித்து பவுல் பேசுகையில் பயமடைந்தவன் ஃபேலிக்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 23. தன்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு சம்மதிக்க பண்ண முயல்வதாக எண்ணினவன் யார்? அகிரிப்பா.